ஹாய் மக்களே, நம்ம காருக்கு தேவைப்படுற டேஷ் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காருக்கு டேஷ் கேமுங்கிறது இந்த டைம்லலாம் ரொம்பவே அத்தியாவசியமாயிடுச்சு. ஸோ நம்ம காருக்கு இன்னைக்கு ஒரு டேஷ் கேமரா நான் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ண போறேன். இன்னைக்கு பார்க்க போற டேஷ் கேம் வந்து பாத்தீங்கன்னா கியூபோ பிராண்டோட ஸ்மார்ட் டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ் தான் பார்க்க போறோம் மக்களே. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டேஷ் கேம்னே சொல்லலாம். ஸோ இதோட குயிக் அன்பாக்ஸை பார்த்துட்டு இன்ஸ்டாலேஷன் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கைடு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஆப்போட QR கோடு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேமரா வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துட்றாங்க. கனெக்டிங் கேபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா டபுள் டேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் போது பார்க்கலாம். இதுதான் வந்து மைக்ரோ SD கார்டு போடுற ஸ்லாட்டு. 1 TB வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்லாக் பட்டன் ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த கேமராவை அப்படியே டிட்டாச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கேமராக்குள்ளே மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கியூபோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட் டைம்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கணும். நான் வந்து கூகுள் அக்கௌண்ட்லேயே அப்படியே கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா புதுசாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் போயிட்டு கேமராவை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ளக்இன் பண்ண சொல்லுது. நீங்கள் வந்து பவர் பேங்க்லேயோ இல்லைனா மொபைல் சார்ஜ் பண்ணுற அடாப்டர்லேயோ ஃபஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிவிடுங்க. ப்ளக்இன் பண்ண உடனே ரெட் லைட் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டிவைஸ் வந்து ஃபவுண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ டிவைஸை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே காட்டுது பாருங்கள். இந்த டேஷ் கேம் ப்ரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிவைஸ் நேமு, பாஸ்வேர்டு, ரீஎன்ட்ரி பாஸ்வேர்ட்லாம் கொடுங்க. இப்போ காரில் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இன்ஸ்டாலேஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேபிள் வந்து காரில் செட் பண்ணுவோம். முதல்ல வந்து இந்த இடத்துல தான் செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு கீழே கரெக்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க வயரு இப்படி எடுத்துகிட்டு வந்து உள்ளே முடிஞ்சால் ஒரு டேக் போட முடிஞ்சால் அப்படி டேக் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து என்னோடய சார்ஜர்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது எப்படின்ட்டு காட்டியிருப்பேன். இப்போ வச்சுருக்கேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆங்கிள். இப்போ ஆங்கிள் வந்து செட் பண்ணிட்டேன்.